என்னடா 4B மூமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த டைட்டிலை பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. 4B மூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. தென்கொரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறதே ஆரிஜின் ஆகிருக்கு. 4B மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, பி அப்படின்னா நோ அப்படிங்கிறது அர்த்தம். இந்த தென்கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நோ டேட்ஸ், நோ மேரேஜ், நோ செக்ஸ், நோ சைல்டு, இந்த 4 விஷயத்தை வந்து புறக்கணிக்கிறது தான் வந்து இந்த 4B மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. 2018 தென்கொரியாவில் ஆரம்பித்த இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி 2024 ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து தொற்றுருக்கு அப்படின்னே சொல்லணும். எங்கன்னா தென்கொரியாவில். இப்படி தென்கொரியாவில் ஆரம்பித்த இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்காவையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டே வராங்க. யார் அப்படின்னா பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவிலையும் இந்த 4B மூமெண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த 4B மூமெண்ட் வந்து எப்படி தென்கொரியாவில் வந்து ஆரிஜின் ஆச்சு, இப்போ எப்படி வந்து அமெரிக்காவுக்குள்ளே இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது போயிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென்கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2018 என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வந்து ஒரு டயக்ராமை வந்து, அதாவது அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து ஒரு பிக்சரை வந்து வரைகிறாங்க. அந்த பிக்சர் என்ன அப்படின்னா ஒரு ஆணோட நியூடு ஃபோட்டோ அப்படிங்கிறது தான். அந்த நியூடு ஃபோட்டோவை வந்து இந்த பெண் வந்து எப்படி வரைஞ்சிட்றாங்க அப்படின்னா, ஆணோட அந்த ப்ரைவேட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரைவேட் பார்ட்டை அப்படியே இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்றாங்க. இது வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பெண்ணுக்கு எதிராக கேஸ் வந்து போடுறாங்க. எப்படி ஆணோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து நீ வந்து எந்த ஒரு மறைவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து வரையலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. அப்படி கேஸ் போட்டவங்க தான் ஆண்கள் மேலே இருக்கிற அக்கறை வந்து, அதாவது ஆண் உடல் மேலே இருக்கிற அக்கறை அப்படிங்கிறது பெண்கள் மேலே, பெண் உடல் மேலே வந்து ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கேட்டதன் விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, இந்த 4 விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை யார், அதாவது எந்த மாதிரியான பெண்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க, இல்லை இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பெண்கள் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறதுலே ஈடுபடுறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அங்கே வந்து அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறமான உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாதிக்கப்படுது. இப்போ சொல்லப்போனால் 2018 2024 மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொற்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து தென்கொரியா அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபாப் வீடியோஸ் தெரியும். அதுக்கப்புறம் இந்த கொரியன் மூவிஸ் அப்படின்னாவே பெண்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. சொல்லப்போனால் அந்த 20s அந்த ரேஞ்சில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியன் மூவிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஃபேவரட்டான மூவியாக எங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி கொரியனோட அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுதான். ஆனால் தென்கொரியாவோட மறுபக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது இப்போது அமெரிக்காவுக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ ரீசெண்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கே ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டார். இவர் எப்படி வந்து ஜெயிச்சார், அதை சொல்லப்போனால் கமலா ஹாரிஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் போட்டி அப்படிங்கிறது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் வந்து எங்கெல்லாம் போய் பிரச்சாரம், அதாவது கேம்பெயின் பண்ணாங்களோ அங்கே எல்லாமே வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபெமினிசியத்தை வந்து தான் பேசுகிறாங்க. ஃபெமினிசியம் சார்ந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து எல்லா கேம்பெயின்லுமே வந்து பேசுகிறாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேலே இருந்த மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வின் பண்ணுறாரு. எப்படி வின் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது யங்ஸ்டர்ஸ் இருக்க பார்த்தீங்களா, யங்ஸ்டர்ஸ் மூலிமா வந்து யங்ஸ்டர்ஸ் கொடுத்த ஆதரவுனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வெற்றி பெறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெண்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது வருது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வாட்டி வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணதும் ஒரு பெண்ணை வந்து தோற்கடிச்சு தான். அதே மாதிரி இப்போ 2வது டைம் வந்து வின் பண்ணதும் ஒரு பெண்ணை வந்து தோற்கடிச்சு தான். இந்த மாதிரி பண்ணுறனால அதாவது பெண்களுக்கு வந்து ட்ரம்ப் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்னால பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த ஃபெமினிசம் சார்ந்த ஆள் அப்படிங்கிறனால இதை வந்து நிறைய பெண்கள் வந்து விரும்பவே இல்லை. இதனாலேயே ட்ரம்ப் மேலே இருந்த கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுது. அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து
அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண காரணத்தினாலையும் இந்த நிறையா பெண்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறத கையில் எடுக்கிறாங்க. 4B மூமெண்ட்னா என்ன? அதாவது நான் வந்து டேட்டிங் போக மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், யாரு கூடயுமே செக்ஸை வச்சுக்க மாட்டேன், குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன், என்னோட உரிமை, அதாவது என்னோட உடல் அப்படிங்கிறது என்னோட உரிமை, நான் வந்து என்னோட உடலை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து களத்தில் வந்து குதிக்கிறாங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, இதை பற்றி நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா பெரிய பெரிய நாடுகளில் வர இந்த விஷயம் அப்படிங்கிறது, அதாவது தென்கொரியாவில் அமெரிக்காவில் ட்ரெண்ட் ஆகிற சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலையும் கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக இந்த 4B மூமெண்ட் அப்படிங்கிறது வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்தியாவுக்குள்ள 4B மூமெண்ட் வந்து ட்ரெண்ட் ஆகிற பட்சத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாதிப்படைகிற வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த 4B மூமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெண்கள் வந்து இப்படி பண்ணுற விஷயம் வந்து அவங்களோட ப்ரைவசிக்காக பண்ணுறாங்களா, இல்லை இதனால் வந்து நாட்டுக்கு வந்து என்ன நலன் பயக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வைக்கும். டாடா பாய், தேங்க்யூ.